30th அன்னைக்கு மே 30th அன்னைக்கு இங்கே நம்ம SPS டிராவல்ஸ் புக் பண்ணி தென்காசிக்காக புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணி இங்கேருந்து அங்கே போகும்போதே பஸ் வந்துட்டு ஏசி பஸ்ஸு 1200 டிக்கெட்டுன்னு சொல்லி எங்களை ஏற்றுனாங்க. உள்ளே ஏற்றும் போதே பார்த்தா ஏசி அன்கண்டிஷனில் தான் இருக்குது, ஒர்க்கே ஆகலை. ஹெட்லைட்டே இல்லாத ஒரு பஸ்ஸு, காத்தோட்ட வசதி எதுவுமே இல்லாதனால எங்களுக்கு பின்னாடி உள்ள ஜன்னல் பகுதியில் உள்ள அந்த பேக் டோரை ஓப்பன் பண்ணி வச்சு தான் வண்டி ஓட்டி கொண்டு போனாங்க. போகிற வழியிலேயே பொள்ளாச்சியிலே பாதியிலே பிரேக் டவுன் ஆயிடுச்சு பஸ்ஸு. திருப்பி அங்கே ஒரு 1 hour நிப்பாட்டி போட்டுட்டாங்க. நிப்பாட்டிலேருந்து திருப்பி ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் பஸ் ஒரு 40 ஸ்பீடில் தான் போனாங்க. அங்கே போய் திருப்பியும் பஸ்ஸை நிப்பாட்டி போட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களோட பஸ் எங்கேயுமே மூவ் ஆகாது, வேற பஸ் பார்த்து போய்க்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. திருச்செந்தூருக்கு SPS டிராவல்ஸ் ஒன்று வந்துச்சு. திருப்பி அதில் எங்களை ஏற சொன்னாங்க. ஏறும்போது என்னோட ட்ராலி 1 lakh மதிப்பிலான பொருள் உள்ள இருக்கு. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், 1 லட்ச ரூபாய்க்குள்ள பொருள் உள்ள இருக்குது. என்னோட பொருளை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா 2 ட்ராலியில ஒரே ஒரு ட்ராலி தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கான பதில் என்னன்னு கேட்கும்போது அவனுக்கு எனக்கு எந்த பதிலுமே எனக்கு கொடுக்கல. எனக்கு ட்ராலி கொடுங்கன்னு அப்பதான் இங்க இருந்து போவேன்னு சொன்னதுக்கு இன்னொரு ஒரு SPS டிராவல் அப்படியே மூவ் ஆகுது. என் கூட வந்த கோ பேசஞ்சர் இறங்கி ஒரு 2 லேடிஸ் தனியா விட்டுட்டு போறீங்க, அதுக்கு என்ன பதில்னு கேட்டதுக்கு அவங்க ட்ராலி கேட்காங்க. நான் என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லி கேட்டு என்னைய விட்டுட்டு பஸ்ஸை மூவ் பண்றாங்க. இப்ப என்னோட 1 லட்ச ரூபாய் பொருள் உள்ள இந்த ட்ராலி எனக்கு கண்டிப்பா வேணும். இதை வச்சுதான் நான் பொழப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன். என் ட்ராலி இல்லைன்னா நான் இங்க இருந்து எங்கேயுமே நான் நகல மாட்டேன். கிட்டத்தட்ட 1 வாரமா 30ஆம் தேதியில இருந்து 1 வாரமா என்ன அலக்கழிக்கிறாங்க. ஒழுங்கான போன் கால்ஸ் எனக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணவே இல்லை. சென்னையில இருந்து நான் திருப்பி இதுக்காக டிக்கெட் புக் பண்ணி 3 நாளா அலையிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறி இறங்கி இருக்கேன். அவங்களும் எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. CSR காப்பி தாரன்னு சொல்லிட்டு 2 நாளா என்னை அலக்கழிச்சிருக்காங்க. இங்க உள்ள மேனேஜர் என்னை ஒரு பொருட்டே படுத்தல, முறைகேடான பதில். என்னையும் ஹஸ்பண்டையும் ரொம்ப கேவலமா தரக்குறைவா பேசி வெளியே போங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. இதுக்கான காணொலி பதிவு கூட என் போன்ல இருக்குது. அந்த பஸ்ஸுக்குள்ள எப்படி இருந்துச்சு, அது வெளி தோற்றம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. இதுக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு நவல மாட்டேங்க. போலீஸ் வந்துட்டு நான் CSR காப்பி கேட்டு 2 நாளா இந்த ஸ்டேஷன் போங்க அந்த ஸ்டேஷன் போங்கன்னு என்னை அலைய வச்சாங்க. கிட்டத்தட்ட 2 நாளா நான் அலைஞ்சிட்டேன். CSR காப்பி இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு தாரன்னாங்க, கொடுக்கல. 3 மணிக்கு வாங்கன்னாங்க. 3 மணிக்கு போனா திருப்பி சொல்றாங்க பிரிண்ட் அவுட் ஒர்க் ஆகல, நீங்க வந்துட்டு வீட்டுக்கு போங்க, நாங்களா உனக்கு PDF ஏதாவது ஷேர் பண்றோம்னு சொல்லி என்னைய வீட்டுக்கு போக சொல்றாங்க. இப்ப திருப்பி இங்க வந்து கேட்டா நீங்க எல்லா பக்கமும் கொடுத்துருக்கீங்கல்ல, நான் அங்க வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு உள்ள மேனேஜர் வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா எனக்கு பதில் சொல்றாங்க. எனக்கான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகல மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் 1 lakh வர்த்தான மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலா நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல உள்ள பொருள் எல்லாமே எனக்கு அப்படியே வேணும். இவங்கள்ட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கவே இல்லை இன்ன வரைக்கும். 2 நாளா ஓனர் வருவாரு, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. காலையில 10 மணில இருந்து கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் இங்க வெயிட் பண்ண, ஓனர் வருவாருன்னு சொல்லி. கடைசி வரைக்கும் அந்த ஓனர் வரவே இல்லை. கேட்டா வெளியூர்ல இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுது. நான் இங்க வந்து அலைஞ்சு 3 நாள் ஆகுது. 30 கால் பண்ணியிருக்கேன். இவங்க எந்த நம்பர்ல இருந்து போன் எடுக்கல. என்னோட எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணி போட்டாங்க. என்னோட கூட உள்ள கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே கால் பண்ணாங்க. எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எந்தெந்த நம்பர்ல இருந்து கால் பண்றனோ எல்லா நம்பரையும் பிளாக்ல தான்